பா ரஞ்சித் எங்க இருக்கார்? ம். மாரி செல்வராஜ் எங்க இருக்கார்? ம். நீங்க சொல்ற வெற்றிமாறன் எங்க இருக்கார்? ம். BMW, ஆடி, பென்ஸ். அதுல என்ன தப்பு? ஆனால் அதுல என்ன யார் தப்பு? யார் அதுல என்ன ஒரே தப்பு இருக்கு? விஷயம், எந்த சாதியை வச்சு பணம் சம்பாரிச்சு பிளப்பு நடத்துற கும்பல் நல்லா இருக்குதோ அந்த சாதி இன்னைக்கு வறுமையில தான் இருக்கு. இதுல அதுல என்ன தவறு? என்னது அதுல என்ன தவறு? அந்த சாதிக்கு என்ன செஞ்சீங்க? இப்போ நீங்க சாதிக்காக போராடுறீங்க. சரி, என்ன நீங்க செஞ்சீங்க? நாடாருக்காக போராடுறீங்க. சரிங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க வாழ்க்கை முறையில எப்படி இருக்கு? என் வாழ்க்கை முறை நல்லா தான் இருக்கு. எந்த எனக்கு மாதிரி விஷயம் இல்லை, எப்பவும் போல தான் இருக்கு. நான் அரசியல் பண்றேன், சினிமா எடுத்துட்டு இருக்கிறேன். என்னோட அதுக்காக நீங்க எந்த அடிப்படை வசதியும் இல்லாம சாதாரண எளிமையான மனிதரா இருக்கீங்களா? அப்படி சொல்லலை. நான் ஓரளவுக்கு என்னால் ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் சம்பாரிச்சிருக்கேன். ஆனால் ஜாதி வச்சு நான் பிளப்பு நடத்தலையே. அவங்களும் சாதி வச்சு அப்படியா? பிளப்பு நடத்தலையே. அப்புறம் படம்லாம் எப்படி எந்த இடத்துல சொல்றீங்க சாதி வச்சு? படங்க என்னோட உரிமைக்காக சரி, நான் இங்க கொடுக்கப்படுறேன்னும் போது 100 அது ஆண்டுகளா, 500 போராட்டம் ஆண்டுகளா பண்ணுங்க, போராட்டம் பண்ணுங்க, ஆர்ப்பாட்டம் நீலம் பண்ணுங்க. பண்பாட்டு மையம் ஒரு நிமிஷம். கலை ஒரு போராட்டத்துக்கான அடியும் சாராம்சம் தாங்க. அப்படிதான் பார்க்க முடியும். சரி, கலை போராட்டத்துக்கான வடிவம் தான். சாராம்சம் வடிவம் தான். சரி சரி. இது இப்படி எத்தனை நாளைக்கு வரலாறுகள் எத்தனை நாளைக்கு இப்படி இருப்பீங்க? உங்க பெருமை எடுங்க. நான் என்ன கேக்குறேன், நீ பாரு நான் வளர்ந்து வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் அடிபடுறது உதப்படுறது தான் என்னோட இன்னைக்கு வாழ்வியலா இருக்கு, வாழ்க்கையா இருக்கு. நீங்க என்ன எப்ப பண்றீங்க? அடி 100 ஏக்கர் எனக்கு நிலம் வச்சிருந்தீங்க, நான் குதிரை மேலே போயிருந்தேன். அதான் உங்களோட வாழ்வியல். நான் அப்ப நீங்க அதை தானே பேசுவீங்க. நான் அதைத்தான் நான் சொல்றேன். நான் இப்போ எங்களையுமே என்னங்கிறாங்க, மேலாடை அணிவதற்கு வரி செலுத்தி என்னங்கிறாங்க.